Hi students, this is E. Lakshmi here. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா salient features of stress strain diagram பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம XU அனாலிசிஸ் XU மேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ இந்த வீடியோவில் salient features of stress strain அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சிட்டியில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் தனியாக, ஸ்ட்ரெஸ் டயக்ராம் தனியாக, ஸ்ட்ரெயின் டயக்ராம் தனியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ. Stress strain distribution of a singly reinforced beam. So this is the general diagram for a normal singly reinforced beam. General diagram setup nu sollalam. இது வந்து உங்களுக்கு தெரியும், the dotted line எப்பவுமே which refers to the neutral axis and neutral axis க்கு மேலே உள்ள portions என்னன்னு கேட்டிங்கன்னா compression zone and neutral axis க்கு கீழே உள்ள portion என்னன்னு கேட்டிங்கன்னா tensile zone. Tensile zoneல தான் எப்பவுமே steel provide பண்ணுவோம் and this area particularly filled fully with concrete. Okay, and this is called strain diagram and this is called stress diagram. So again I wish to say like dotted line ku mela we used to say about the concrete and idukku keela which is to discuss about the steel. Okay, so epsilon cu அப்படின்னு கேட்டிங்கன்னா that is equal to 0.0035 னு போட்டிருக்காங்க. So what does it mean? Maximum strain in concrete is nothing but equivalent to 0.0035 and at neutral axis la both strain and stress equivalent to 0 and above the neutral axis it is being increased. Okay, in the point la stress is equal to 0.002. So coming to this point, like in the distance, distance above the neutral axis is nothing but xu. Total height வந்து பார்த்தீங்கன்னா d, therefore this distance is nothing but equivalent to இந்த d minus this xu. Okay, and அதே மாதிரி இந்த height total depth, இந்த height வந்து xu, இங்கே வந்து 4/7 xu and 3/7 xu னு கொடுத்துருக்காங்க. நம்ம salient features டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா நெக்ஸ்ட் ஸ்லைடில், அதில் இதை டீட்டெயில்டாக படிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் stress strain distribution of a reinforced beam. Okay, so next casesல டைரெக்டாக இப்போது salient features of the strain distributionக்கு வருவோம். ஸோ as I told you before, இந்த dotted lineனா இது என்னது? நியூட்ரல் ஆக்சிஸ். இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. லெட் மீ கன்சிடர் ஃபர்ஸ்ட் திஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். எங்கன்னா அதாவது ஸ்ட்ரெயின் வேல்யூ இங்கே வந்து 0.002 இருக்குது, இங்கே 0.0035 இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிச்சுட்டு எந்த இடத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் பீயிங் கான்ஸ்டன்ட்டு, அது இந்த ஹைட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் இதை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அட் விச் பாயிண்டில் ஸ்ட்ரெயின் வேல்யூ இஸ் பீயிங் கான்ஸ்டன்ட், இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் பீயிங் கான்ஸ்டன்ட், ஆனால் ஸ்ட்ரெயின் வேல்யூ இஸ் பீயிங் இன்க்ரீஸ்ட். ஓகே, புரியுதா? அதாவது இந்த பர்டிகுலர் ஜோனுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் வேல்யூ இஸ் பீயிங் கான்ஸ்டன்ட், ஆனால் ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் பாயிண்ட், strain at neutral axis is 0. இந்த இடத்துல 0. Maximum strain in concrete at extreme fiber is epsilon cu is equal to 0.0005. இதுதான் maximum strain at concrete is nothing but 0.0035. அடுத்தது strain at constant stress at 0.67 fck. இந்த பாயிண்ட்ல தான் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0.67 fck இருக்கும். இந்த லாஸ்ட் டயக்ராமில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்ட்ரெயின் வேல்யூ 0.002 இருக்குது. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா 0.67 fck இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போது இந்த முன்னாடி ஸ்லைட்ஸில் சொன்னது. Okay, so coming to this slide again, ultimate strain in steel corresponding to the maximum stress at failure should not be less than this value. அதாவது ESU, that is epsilon SU, ultimate strain வந்து ஸ்டீலில் இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 0.87 FY divided by ES plus 0.67
நாட் டூ, சாரி இங்கே மிஸ்டேக் இருக்குது, இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் நாட் டூ. இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ, ஆன்சர் என்ன வருதோ அதை விட கம்மியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் பாயிண்ட். கமிங் டு திஸ் ஸ்லைட் அகெயின். இப்போது நான் as I told you before, இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ட்ரையாங்கிளை நான் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டிவைட் பண்ணியிருக்கும் போது யூஸிங் சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாட் டூ இதோ இருக்கு, பாயிண்ட் நாட் டூங்கிறது இதோட பேஸ், இந்த ட்ரையாங்கிளோட, இந்த குட்டி ட்ரையாங்கிளோட பேஸ். ஃபர்ஸ்ட் ஏடின்ற ட்ரையாங்கிள்லேருந்து ரெண்டு ட்ரையாங்கிள் பிரிச்சிருக்கேன், தட் இஸ் ஏசிபி அண்ட் ஏடிஇ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ட்ரையாங்கிளோட பேஸு டிவைடட் பை சின்ன ட்ரையாங்கிளோட ஹைட் அண்ட் லார்ஜர் ட்ரையாங்கிள் பேஸு லார்ஜர் ட்ரையாங்கிள் ஹைட். லார்ஜர் ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன XU, ஸ்மாலர் ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன U. ஸோ பேஸ் பை ஹைட் அண்ட் பேஸ் பை ஹைட் போட்டோன்னா எனக்கு U கிடச்சிருது. அதாவது எந்த ஹைட்டில் the strain is going to be constant and find out பண்ணுறோம். அதுதான் இந்த CBங்கிற ஹைட்டு, அது U, தட் இஸ் CB வரைக்கும் உள்ள ஹைட்டு வந்து U, அந்த வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த U is equal to 4/7 XU இருக்குல்ல, அதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். தட் இஸ் U is equal to 4/7 XU, இந்த ஹைட் தான். புரியுதுங்களா? இந்த 4/7 XU கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டோட்டல் ஹைட் என்ன XU, அதில் 4/7 XU போயிடுச்சுன்னா மீதி என்ன 0.42 XUன்னு சொல்லலாம், ஆர் 3/7 XUன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் என்ன, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, கமிங் டு தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தட் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷேப்ஸ் கலந்துருக்கு, ஒன்று வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து செக்டார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ இதுக்கு வருவோம். இதில் வந்துட்டு இதில் ஆல்ரெடி ஹைட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ டோட்டல் ஹைட்டு D, இதிலேருந்து இந்த ஹைட்டு மட்டும் XU அண்ட் இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு 4/7 XUன்னு. அதுக்கு மேலே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, XUலேருந்து 4/7 XU மைனஸ் பண்ணோன்னா 3/7 XU வந்துருச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இதோட ஏரியா ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிளாக் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா டோட்டல் ஃபோர்ஸஸ் கிடைச்சிரும். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு தி டயக்ராம் above the neutral axis from A to B is parabolic and B to C is linear. ஏலேருந்து B வரைக்கும் பேரபாலிக்னு சொல்கிறாங்க அண்ட் Bலேருந்து C வரைக்கும் லீனியர்னு சொல்கிறாங்க. பேரபாலிக்னா என்ன, the stress value at point Aல 0, இதிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஸ்ட்ரெஸ் அட் நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் 0, நமக்கு தெரியும். அட் பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸில் அட் பாயிண்ட் ஏல வந்து 0 தான். அட் பாயிண்ட் B the value of stress at point not to strain is 0.67 FCK. அதாவது இந்த லைன் எங்கே ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் ஒரு லைன் பார்த்தோம்ல, அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட். ஸோ அதுதான் கரெக்டாக இங்கே, தட் இஸ் 4/7 XU. இந்த பாயிண்டில் என்ன வேல்யூ இருக்குன்னா 0.67 FCK இருக்குது. அது என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டில் இன்னும் குறைக்கணும், ரீடிசைன் பண்ணிவிட்டு டிவைடட் பை 1.5. இந்த 1.5 என்னென்னா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை இந்த 0.67 FCKனால டிவைட் பண்ணோன்னா நமக்கு வர வேல்யூ தான் 0.446. இங்கே தான் 0.446 இருக்குது. அதே பாயிண்ட்டு அதே வேல்யூ இங்கே வரைக்கும் போகுது, தட் இஸ் 0.446. அதனால தான் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அட் பாயிண்ட் சியில் என்ன இருக்கும், சேம் 0.446 இருக்கும். Below the neutral axis, the concrete is assumed to be cracked. Hence, maximum stress in steel is equivalent to. Okay. இந்த கான்கிரீட்டுக்கு கீழே பிலோ தி நியூட்ரல் ஆக்சிஸ்னால் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே கான்கிரீட் இஸ் அசியூம்டு டு பி கிராக்ட். ஏன்னா டென்சைல் ஜோனில் தான் எப்போவுமே கிராக்கிங் ஸ்டார்ட் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். அதை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது டோட்டல் டென்சைல் ஃபோர்ஸ் இன் ஸ்டீல் T இஸ் ஈக்குவல் டு, தேர்ஃபோர் ஸ்டீல் எவ்வளோ டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா 0.787 FY into AST. FYனா என்ன, yield stress of a steel. ASTனா என்ன, ஏரியா ஆஃப் தி ஸ்டீல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டயக்ராமில் நம்ம இதோட வேல்யூஸ், இதோட ஃபுல் ஏரியா ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் பிளாக் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வித் ரெஃபரன்ஸ் டு தி ஸ்ட்ரெஸ் பிளாக், இந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்கோட ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கா, ஒன்று ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து செக்டார் இருக்கா. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன, பேஸ் இன்டூ ஹைட். ஓகே, பேஸ் என்ன 0.446, ஹைட் என்ன 3.7. இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டிங்கன்னா 2/3 of its this distance into this distance.
height இல்லை பேஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, therefore area of the first depth of the rectangular portion என்ன 3/7, depth of the parabolic portion என்ன 4/7, area of the stress block என்ன area of this rectangular portion plus the area of this parabolic portion. ஓகே, அப்போ area of rectangular portion என்ன base into height. So 0.446 FCK into height என்ன 3/7 XU. அடுத்தது plus this base, that is 2/3 of its this distance into this distance. அதுதான் இந்த ஃபார்முலா. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா 0.36 FCK into XUன்னு வருது. ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் கம்ப்ரெஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜோன். ஓகே, அது என்ன வருது? C is equal to 0.36 FCK into XU. இந்த C வேல்யூவும் முன்னாடி ஒரு T வேல்யூ போட்டோம்ல இந்த முன்னாடி ஸ்லைடில், like T value find out பண்ணல, total tensile force in steel is equal to 0.87 Fy into ST. இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணாதான் உங்களுக்கு ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் என்னென்னா we derived both compression forces and tensile forces together. இந்த ரெண்டு equating C and T we will get the formula like XU என்னன்னு கிடைக்கலாம். அதுக்கப்புறம் XU max derive பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we will look forward for the XU max and XU analysis. ஓகே, உங்களுக்கு இது ஓகேனா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஸோ தட் உங்களுக்கு அடுத்த நான் வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு pop-up notification கொடுக்கும். Okay, thank you so much for listening. We'll meet in next slide.